நாதன் இயேசுவை கண்டாள். யார் மேல் நம்பிக்கை இழந்தாள்? இந்த உலகத்தின் மேல் இருக்கிற மருத்துவமனைகள், மருத்துவ சிகிச்சைகள், இந்த உலகத்தினுடைய கிரியைகள் மேல் அவள் நம்பிக்கை வைத்திருந்தாள். என்றால் 12 வருட கால உபத்திரவம். இந்த 12 வருடம் உலகத்திற்கு பின்னாடி போனாள் என்பதால் சத்தியம். ஆனால் 12 வருடத்திற்கு பிறகு இயேசுவை கண்டாள் என்பது மெய்யான சத்தியம். இயேசுவை கண்ட பின்பு அவளுக்கு என்ன வந்தது? நம்பிக்கை பிறந்தது. உற்சாகமாக கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. இயேசுவை கண்டது அவளுக்கு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு என்ன? திருவெளிப்பாடு என்ன? அதில் என்ன சொல்லி இருக்கிறாள்? அவளுடைய வஸ்திரத்தின் நுனியின் தொங்கலை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று தனக்கு தானே ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டான். இதுதான் சூப்பர் ஜட்ஜ்மெண்ட். இந்த உலகத்துக்கு பின்னாடி போய் எல்லா ஓத்திரத்தையும் கண்டாச்சு. கடைசியில் ஆண்டவரை பார்க்கிறாள். நம்பிக்கை பிறந்தது. அப்போ அந்த நம்பிக்கையை சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையை நம்ம சோதித்து பார்க்கணும். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை நான் உண்மை நம்புகிறேன், மலை போல நம்புகிறேன்னு. உடனே வச்சிருவார் ஒரு தலைவலி. உடனே போய் மாத்திரையை போட்டுருவோம். உன் நம்பிக்கை அங்கே செத்து போச்சு. உடனே மருத்துவமனை போவோம். பிசாசு உள்ளே இருந்து பேசுவான், தலைவலி வருதுன்னா உன் தலைக்குள்ளே கேன்சர் வருதுன்னு அர்த்தம், ஓடி போய் மருத்துவமனை காசை கொடுத்துடுவான்னு சொல்லுவான். நம்மளும் உடனே ஓடி போய் என்ன பண்ணுவோம், டாக்டருக்கு தலைவலியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பயமாக இருக்குது, எதுக்கு தலைக்கு ஒரு ஸ்கேன் எடுங்க. அவன் பார்ப்பான், அல்வா சாப்பிட்ட மாதிரி சிரிச்சிட்டு ஒரு எம்ஆர்ஐ போட்டு 12,000 பில்லு. புருஷன் 12,000 ரூபாய்க்கு 12 நாள் வேலை செய்யணும். உற்சாகமா கையை தட்டுங்க. விசுவாசம். அல்லேலூயா. ஆனால் இந்த ஸ்திரீனுடைய விசுவாசம் அப்படி அல்ல. தேவனுடைய வஸ்திரத்தினுடைய நுனியினுடைய தொங்கலுடைய ஓரத்தை தொட்டாலே போதும் நான் சொஸ்தமாவேன். எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ் அடங்கி இருக்கிறது, எவ்வளோ பெரிய விசுவாசம் அடங்கி இருக்கிறது. இப்போ ஒன் துணியை தொட்டால் நான் சொஸ்தமாவேன்னு சொன்னால் யாராவது எடுத்து விடுவாங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். இவர் தேவன். அவருடைய வஸ்திரத்தினுடைய நுனியின் ஓரத்தை தொட்டாலே போது நான் குணமாவேன். 12 வருஷத்தினுடைய அந்த விடுதலை இன்மையை அவருடைய தொங்கலை தொட்டாலே சொஸ்தமான நம்பி தொட்டா அவள் சொஸ்தமானாள். உற்சாகமாக கையை தட்டுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய இடத்துல வரும்போது நீங்கள் நம்பி வரணும், நம்பிக்கையோட வரணும். கிடைக்குமா கிடைக்காதா? விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? இந்த வியாதி நீங்குமா நீங்காதா? இந்த வாழ்க்கை மாறுமா மாறாதா? இப்படி கேள்வியோடு வந்தால் இந்த கேள்வியோடு தான் உங்களை திரும்ப அனுப்பிடுவார். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும். கண்ண மூடி நம்புவோம் ஆண்டவர், அது வேறு விஷயம். அதுக்கு பேர் நான் குருட்டு நம்பிக்கை. நான் புறஜாதி மக்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் குருட்டு கண்ணில் நீங்கள் ஆண்டவரை பார்க்காதீங்க. மெய்யாய் உன்னுடைய வேத புஸ்தகத்தை படிச்சுக்கோ. உடைய பகவத்கீதையை படி, குரானை படி, பைபிளையும் படி. எது பெட்டர் எது பெஸ்ட்டுன்னு யூ கேன் டிசைட். அப்படி உன்னை பகுத்தறிவை கொண்டு நீ படிச்சிங்கன்னா மொத்தம் எங்கே வரும்? இங்கே வரும். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசம் என்பது, நம்பிக்கை என்பதை வேறு மதங்கள் விதைப்பதை விட நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறப்பால் விதைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டு. நீ உன் தாயை நம்பு. இப்போ பிள்ளை கேட்கும், நீதான் என்னை பற்றியா ஒன்று கேட்கல. சில சண்டை வரும் எல்லாம், ஏன் என்ன பிரசவிச்ச? பிறப்பெல்லாம் விமர்சிக்கப்படக்கூடாது. இந்த பிறப்பெல்லாம் ஆவியினால் பிறக்கிறது. ஒரு குழந்தை பாக்கியமெல்லாம் ஆவியினால் பிறக்கிறது. அதை நீ சந்தேகப்படக்கூடாது, விமர்சிக்கப்படக்கூடாது, நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்கள் நம்பினா தான் உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். கட்டண பொண்டாட்டியை சந்தேகப்பட்டால் குடும்ப வாழ்க்கை என்னது? உடைந்த கண்ணாடி பாத்திரம். அல்லேலூயா. ஒரு சொம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையை ஆயத்தம் பண்ணி அவர் மரியாள் மூலம் பிறந்து வந்திருக்கிறார். அவருடைய பிறப்பில் இன்னொரு சத்தியம் கூட இருக்குது. இதுதான் சத்தியம். அல்லேலூயா. நீங்கள் குடும்பமாக சந்தேகப்படாமல் வாழணும்.
நீ மாமிசத்தில் பார்க்காத, ஆவியில் பாரு. பண்ண மனைவியை, தாயை, தகப்பனை, சகோதரனை, சகோதரியை பார்த்தா ப்ராப்ளமே கிடையாது. இல்லைன்னா அவங்க வாழ்க்கை முழுக்க ப்ராப்ளம் தான். உற்சாகமாக கையை தட்டி ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு தொட்டாள். நீங்கள் விசுவாசத்தோட ஆலயத்துக்குள்ளே வரணும். விசுவாசத்தில் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். விசுவாசத்தில் தொழில் ஆரம்பிக்கணும். புயல் அடிக்கத்தான் செய்யும். புயல், நம்ம 1000 விதைகளை விதைக்கிறோம். 1000 விதைகளும் முளைக்குமா? 1000 நெல்லை போடுறோம், 1000 விதை வருதா? வராது. 1000 மாவு போடுறோம், 1000 மாவு முளைக்குமா? சிலது முளைக்கும், சிலது கொஞ்சம் கழிஞ்சு பட்டு போயிடும், சிலது காய்க்கிற வேலையில் பட்டு போயிடும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் டேக் இட் ஈஸி எடுக்கிறீங்க. ஏன் உங்கள் வாழ்க்கையில் வர துன்பத்தை இதே மாதிரி டேக் இட் ஈஸி எடுத்தால் என்ன? அப்போ தானே வாழ்க்கை செழிக்கும், வாழ்க்கை இனிக்கும். உலகத்தினுடைய உபத்திரங்களை நீங்கள் சர்வசாரணம் எடுத்துக்கொள்கிறீர்கள். கடையில் போய் 10 முட்டை வாங்குறீங்க இல்லையா? கடையில் போய் 10 நாட்டு முட்டையை வாங்குறீங்க, இலக்கா முட்டை வாங்குறீங்க. அதில் ஒரு முட்டை பார்க்கும்போது கெட்டு போயிருக்கோம். அவங்க மைண்ட் என்ன ஆகும்? டேக் இட் ஈஸி இல்லையா? அதை கீழே குப்பையில் போட்டு அடுத்த முட்டையை உடைச்சி ஆம்லேட் போட்டு புருஷனை கொடுத்துருவீங்க. வாழ்க்கையில் அவர் நஷ்டம் வரும்போதெல்லாம் நீங்கள் சரி கட்டுறீங்க. உலக வாழ்க்கையில் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரி கட்டுனா என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை சரிபடுத்துறதுக்கு தான் உங்களை சோதனைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். உங்கள் விசுவாசத்தில் 100% வரும் வரைக்கும் நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் யாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். அப்படி சொன்னால் அது போய் 100% நீ நம்பணும். கோழி முட்டையை 2ஆக உடைச்சி கப்பலை ஊற்றிட்டு மூக்கில் வச்சு அவன் மோந்து பார்க்குற. கெட்ட முட்டையை சமைக்கக்கூடாது, அப்படி தானே? அவர் நீ கெட்டு போனவளா கெட்டு போகாதவளா, கெட்டவனா கெட்டாதவளான்னு அவர் முகர்ந்து பார்ப்பார். சோதனையில் ஜெயிச்சவனா ஜெயிக்காதவனா? சோதனையில் ஜெயிக்கணும். சோதனையில் ஜெயிச்சாதான் உங்களுக்கு ஜீவ கிரீடம், இல்லைன்னா முள் கிரீடம். உற்சாகமா கையை தட்டலாம். எது வேண்டுமா நீங்கள் டிசைட் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. ஆகவே அந்த பாடலை தினமும் பாடுகிறோம். அந்த ஸ்திரீக்கு ஏற்பட்ட நம்பிக்கை நமக்குள்ளே இன்னைக்கும் வரலன்னா இன்னையில அந்த நம்பிக்கை வரணும். என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, அவர் இருக்கிறார். கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும், சாரி பார்த்து விதவை போல் நீ தத்தளித்தாலும். சாரி பார்த்து விதவை என்ன, வாழவா சாகவா? அவ தத்தளிச்சா. உணவு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கான்னு நம்பினா. ஆகவே செத்து போகிறதுக்கு 2 அப்பத்தை சுட்டு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு செத்து போகிற வரவு பொறுக்கிறா. ஆனாலும் தேவன் என்ன, ஒரு எலியாவை அங்கே அனுப்பி அவளை ஆசீர்வதித்தார். அப்போ கூட கேட்டு வாங்கி தான் ஆசீர்வதித்தார். முதல் தோசை முதல் அப்பம் யாருக்கு? எலியாவுக்கு. அப்புறம் தான் நீ சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், அவள் வீட்டில் போய் அவள் காசில் நீ சாப்பிடாத, முதல்ல எனக்கு கொடு, அப்புறமா நீ சாப்பிட்டுக்கலாம். இதுதான் பைபிளில் ஒரு வேதவசனம் இருக்குது. முதலாய் உகந்ததை தேடு, அப்பொழுதெல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம எல்லாம் முதலாக உகந்ததை கர்த்தர் கொடுக்குறோமா? யோசித்து பார்க்க வேண்டிய நாள் இது. முதலாய் உகந்ததையெல்லாம் கர்த்தருக்கு கொடு. முதலிடம் கர்த்தருக்கு கொடு. உன் தொழிலில், உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில், உன்னுடைய ஜப வாழ்க்கையில், எல்லாவற்றிலும் முதலிடம் யார் கொடுக்கணும்? அவருக்கு கொடுக்கணும். அவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? என்ன டைப்பில் கொடுக்க போகிறீங்க? உங்கள் காணிக்கையினால தான் முதலிடம். அதான் உங்களுடைய விசுவாசத்தின படிக்கடை. அதில் எப்படி நம்ம இங்கே ஆண்டவரே நீர் இந்த தொழிலுக்கு அதிபதி ஆயிருன்னு சொல்லுவார். நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறான், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த ஸ்தாபனத்தை நீர் நடத்தும். அப்போ உடனே ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு கொடுக்க வேண்டிய முதல்ல கொடுறா. கொடுப்போமா? உடனே 1 லட்சம் ரூபா முதலீடு, இதில் எப்படி 10,000 ரூபா நமக்கு தர முடியும்? இன்னும் பொருள் வாங்க காசு ஒன்றும் இல்லை. இப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த கிறிஸ்து மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ முதல் பங்கு எனக்கு இல்லை, பிறகு எப்படிரா அவன் கடையை நான் நடத்துவேன்? விட்டுருவார், போயிடுவார். அதான் பிரமாணம். இதுதான் இன்றைய வியாபார ஸ்தலங்கள். முதல் பலன் கர்த்தருக்கு. நீ வீடு கட்டினாலும் சரி, கடை கட்டினாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் அது செய்யணும். அது யாரும் செய்யலை. ஆகவே நீங்கள் இதை உணராமல், இந்த சத்தியத்தை உணராமல் நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ள அல்லேலியா சொன்னாலும் எந்த ஆசீர்வாதம் உங்கள் வாசலில் வரவே வராது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஹல்லேலூயா. சத்தியத்துக்குள் பிரவேசிக்கணும், வசனத்துக்குள் வாழ வேண்டும். அவரை முதலிடமாக கொண்டு வருவது இப்படித்தான். ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு ஈசாக்கு, சாலமோனுக்கு அறிவை கொடுப்பதற்கு 1000 ஆடுகள், அன்னாளுக்கு பிள்ளை செல்வதற்கு முதல் பிள்ளை அவருக்கு, மனோவா பிள்ளை செல்வதற்கு ஒரு ஆடு, வெள்ளாடு. எப்தாவுடைய யுத்தத்தின் வெற்றிக்கு அவளுடைய 18 வயசு புள்ள, 17 வயசு புள்ள, பெண் பிள்ளை பலி. தான் பைபிள். தாவீது உபவாசித்தால் தான் பிள்ளையை காக்க முடியல. நமக்கு எதுக்கெடுத்தாலும் உபவாசம், யார் எடுத்தாலும் உபவாசம், கடனுக்காக உபவாசம். அப்போ எத்தனை உங்கள் கடன் தீர்மறிக்கும் உபவாசத்தில் இருங்க. உங்கள் கடன் தீர்மறிக்கும் உபவாசத்தில் இருக்க முடியுமா? தேவன் ஆசீர்வதிக்கும் உபவாசம் இருக்க முடியுமா? பிறகு எதுக்கியா உபவாசம்? வாய் தொல்லை தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். உங்கள் உள்ளம் இருக்கட்டும் உபவாசம், சரீரம் அல்ல. உள்ள வசனத்துக்குள் வாழணும், வசனத்துக்குள் பிரவேசிக்கணும். வேத சத்தியம் எதுவோ அதை உணர்ந்து அதனுடைய நட்டைங்க. முள்காடில் நடந்தாலும் கர்த்தர் உங்களை காக்காமல் விடார். உற்சாம கையை தட்டி ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள், கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். நம்பிக்கை இழந்தாள், நாதன் இயேசுவை கண்டார். நம்பிக்கை இழந்தாள், நாதன் இயேசுவை கண்டார். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய குறைபாடுகள், எங்கே நம்ம தவறி இருக்கிறோம், எங்கே நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், எங்கே கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறோம் என்றதை நீங்கள் பிற்காலங்களில் இனி ஒரு நாட்களில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் என்னுடைய வாழ்க்கை, நான் பாவம் செய்யலை, ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குது? இப்போ பாவம் செய்யாதவனுடைய வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதம் இல்லை. சொல்லுவோம் நான் பாவமே செய்யலை, ரைட். பொய்யே சொல்வதில்லை, ரைட். ஆனால் வசனத்துக்கு நீ செவி கொடுக்கவில்லை, வசனத்தினுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கவில்லை என்று குற்றம் சுமத்தி ஆசீர்வதிக்காமல் இருப்பார். 100% ரைட்டாக வரணும். நல்லா குளிச்சு நல்ல வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு காக்கா நம்ம உடம்புல பேந்துட்டு வந்துச்சுன்னு வச்சுக்குவோம், அப்படியே வந்து சபையில் உட்காருவீங்களா? கழுவித்தானே வருவீங்க. இப்போ கழுவுனா தான் ஆசீர்வாதம், கழுவப்படலைன்னா ஆசீர்வாதமே கிடைக்காது. ஹல்லேலூயா. அது உலக ஆசீர்வாதத்தை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேளுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சா உலகத்தினுடைய ஆசீர்வாதம் தானா நம்மை தேடி வரும். ஒரு சம கையை தட்டலாமா? நான் சென்னை ஆவடி பட்டணத்தில் இருக்கும்போது 41 நாட்களுக்கு மேல் தண்ணி இல்லாமல் மெட்ராஸ்லாம் தண்ணி கிடைக்கிற கஷ்டம். அப்படி கிடைச்சா எப்பாவது 2 நாளுக்கு ஒரு முறை வரும், 1 குடம் தண்ணி வரும். அது குடிச்சது தான். அதனால் மெட்ராஸ்காரங்க குளிக்க மாட்டாங்க. மெட்ராஸ்காரங்க பெரும்பங்கு மக்கள் குளிக்க மாட்டாங்க. அவங்க குளித்தா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் குளிப்பாங்க. அன்றைக்கி தான் அதுவும் குளிக்கிறது 1 குடம் தண்ணி, 2 குடம் தண்ணி, அதுக்கு மேலே கிடையாது. மற்ற நாளெல்லாம் ஸ்ப்ரேயில் தான் வாழ்க்கை ஓட்டுவாங்க. இல்லையா? அவள் அவங்க குடிக்கிறதும் தண்ணி இல்லை, சாப்பிடுறதுக்கும் தண்ணி இல்லை. ஏன்னா தண்ணி வாங்கினா காசு வாங்கணும், அது இல்லை. அடுத்து துரத்தோன்னு கடன்காரங்கள் துரத்துவார்கள். ஆகவே நான் குறுக்கு வழியாக தான் பஸ் ஸ்டாண்டுக்கு டீ சாப்பிட போவேன். மறைவான பகுதி வழியாக மறைவான அந்த ஒற்றையடி பாதைகளில் போவேன். அன்றைக்கும் ஒரு மாலை வேளை மொத்த கடன்களுக்கும் நினச்சா தூக்குப்பட்டு தான் சாகணும். ஏன்னா நமக்கு ஒரு கட்டம் இருக்குது, இனி நம்மால் முடியாதுன்ற ஒரு கட்டம் இருக்குது. எல்லா மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இனி நம்மால் முடியாது, இனி என்னால் முடியாதுன்னு சொல்லுவான். எப்போ என்னால் முடியாதுன்னு நீங்கள் சொல்லுகிறீர்களோ அங்கேயே நீங்கள் தோல்வியை சந்தித்து விட்டீர்கள் என்பதாக மெய்ப்பொருள்.
அங்கே உங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்கள், அங்கே விசுவாசத்தை இழந்து விட்டீர்கள், இந்த உலகத்தின் மேல் வைக்க நம்பிக்கையும் இழந்து விட்டீர்கள், கர்த்தர் மேல் வைக்க நம்பிக்கையும் இழந்து விட்டீர்கள். இனி முடியாதுன்னு சொல்லும்போது சாத்தான் உள்ளே ஏறிடுவான். அவன் முடிச்சு கட்டு தான் உள்ள வரும். அப்போ தான் தற்கொலை மைண்டு அங்கே வரும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நினைக்கல. நான் நினைக்கிறது உலகம் பெரியது, என்ன எத்தனை எவ்வளோ பெரிய கடன்கள் இருந்தாலும் சொடுக்குட்டா அது முடிஞ்சு போகும். அவர் நினைச்சா அப்படி நினைக்கிற ஒரு நம்பிக்கை என்னிடத்தில் இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய மனைவிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருந்தது. ஆவிக்குரிய மனுஷன் அல்லாத காலத்திலும் அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது. நான் மாற்றி சொல்வேன், என்னால் எதையும் செய்து முடிக்க முடியும்.